தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தங்களுடைய வளர்ச்சிக்கு இனிமேல் நாசாவை விட இந்தியாவை தான் அதிகமாக நம்பி இருக்க போகுது. இந்த விவகாரம் தொடர்பாக விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னதான் யூரோப்பியன் யூனியன் டெவலப்டு எக்கனாமிஸ் கொண்ட நாடுகளோட ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும் ஸ்பேஸ் செக்டார் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது ஒரு பின்தங்கிய பிராந்தியமாகத்தான் இருக்குது. தற்போதைய சூழ்நிலையில் உலகத்திலேயே அமெரிக்கா, சைனா, இந்தியா இந்த 3 நாடுகள் தான் ஸ்பேஸ் செக்டரில் கோலோச்சி வர நாடுகளாக இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவும் சைனாவும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பிற கிரகங்களை காலனைஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டங்களை வகுத்துட்டு வருது. இந்நிலையில் அமெரிக்கா, சைனாவுக்கு போட்டியாக இதையடுத்து இந்தியாவும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதில் மும்முரம் காட்டிட்டு வருது. இந்த ரேஸில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட போதிய ஃபண்டிங்கோ அல்லது அதற்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பர்டைஸோ கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் டஃப் கொடுக்கக்கூடிய இந்தியாவோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி முடிவு பண்ணியிருக்கு. ககன்யான் அப்படின்ற திட்டத்தின் மூலமா விண்வெளிக்கு இந்தியா மனிதர்களை அனுப்ப முயற்சி மேற்கொண்டு வருவது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இஸ்ரோ அதோட நிற்கல. ககன்யானோட ஒரு எக்ஸ்டென்ஷனா விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவு பண்ணி அதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு தான் வருது. இந்தியா தயாரிக்க போகும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த திட்டத்தில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இணைய போகுது அப்படின்றது தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் ஜோசப். அவர் தான் இந்த தகவலை தற்போது வெளியிட்டுள்ளார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தற்போது இஸ்ரோவோட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கு. எதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்னா டீப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், இதற்காக அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு நீட்சியாக இந்தியா விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிறுவும் போது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்ளும் வகையில் யூரோப்பியன் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக தற்போது இஸ்ரோவோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கார். அதாவது எப்படி தற்போது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு யுஎஸ், சைனா, ரஷ்யா எல்லாரும் பங்களிப்பு அளித்து அவங்களோட ஆஸ்ட்ரோநாட்ஸை அனுப்புகிறாங்க. சமீபத்தில் இந்தியா கூட தன்னோட ஆஸ்ட்ரோநாட்டை இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க. தற்போது இந்தியா சொந்தமாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை அனுப்ப போகிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தங்களுடைய ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்பி ஆராய்ச்சி மேற்கொள்ள போகுது. இதுதான் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் தற்போது நடந்துகிட்டு வருது. இதன் மூலமா இந்தியா ஸ்பேஸ் செக்டர்ல எந்த அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் நமக்கு ஒரு கேள்வி எழலாம். பாரம்பரியமா யூரோப் அப்படின்றது அமெரிக்காவை சார்ந்து இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு கண்டமாக இருந்துட்டு வருது. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் இத்தனை நாட்களாக தங்களுடைய தேவைக்கு நாசாவை தான் நம்பி இருந்தது. இந்த சூழ்நிலையில் திடீர்னு அவங்க ஏன் இஸ்ரோவினுடைய உதவியை நாடணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். அதற்கு ஒரே விடை தான் இருக்குது. அதாவது என்னதான் நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு உதவியாக இருந்தாலும் நாசாவோட கொலாபரேட் பண்ணும்போது அதிக அளவில் பொருளாதார செலவுகளை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அதுவும் சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாசாவை விட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற இந்த தனியார் நிறுவனம் வேகமாக முன்னேறிட்டு வருது. சொல்லப்போனால் நாசா தன்னுடைய பல லான்ச் வெஹிக்கல்ஸையே ரிட்டையர் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஸோ நாசாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க திட்டங்களை அறிவிக்கிறதும் அந்த திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் பார்ட்னர்ஸை தேடுறதும் இதுதான் அவர்களுடைய ஒர்க்கிங் மாடலாக இருக்குது. இதனால் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால் நாசாவுக்கு ஈடு கொடுத்தோ அல்லது நாசாவோட இணைந்து வேலை செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு யார் தகுந்த பார்ட்னராக இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் தான், அது இந்தியா தான். அதனால தான் இந்தியாவினுடைய உதவியை இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நாடி இருக்கு. தற்போது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கும் இஸ்ரோவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இதில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 2028 இந்தியா ஒரு மாடியூல், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஒரு மாதிரியை ஏவ போறாங்க. தொடர்ந்து 2035 இந்தியா ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளிக்கு ஏவ போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே ககன்யான் திட்டமும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இதை தொடர்ந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஸ்ரோவை நம்பி தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்தும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.